Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Welcome you all to this prayer of the 21 days fasting and prayer. நம்முடைய சபையின் இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet every one of you in the precious name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். On behalf of our chief pastor, Pastor Caleb Joshua and Sister Kessia Caleb, we welcome you. நம்முடைய தலைமை போதகர் அன்பான பாஸ்டர் கேலப் ஜோஷுவா மற்றும் பாஸ்டர் அம்மா சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Hope you are continually praying all these days in the presence of the Lord. நீங்கள் இந்த ஜெப நாட்களிலே தேவ பிரசன்னத்தில் தொடர்ந்து உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். Your prayers will not be in vain. உங்கள் ஜெபங்கள் வீணாய் போகாது. The Lord will certainly bless you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். You will see a great blessing after this 21 days fasting and prayer. இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபம் முடிந்த பின்பு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். Prayer moves the hand that moves the world. உலகத்தையே அசைக்கும் கரத்தை ஜெபம் அசைக்கிறது. Let us continually pray and move the hand of God. தொடர்ந்து ஜெபித்து தேவனுடைய கரத்தை அசைப்போம். Hallelujah. ஹல்லேலூயா. For today's meditation, let's turn our Bibles with John chapter 12. இந்நாளின் தியானத்துக்காக நம்முடைய வேத புத்தகத்தை யோவான் 12ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். We'll read from 1 to 9. 1 முதல் 9 வரையுள்ள வசனங்களை படிப்போம். Then Jesus, 6 days before the Passover, came to Bethany, where Lazarus was, which had been dead, whom he raised from the dead. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். There they made a supper and Martha served, but Lazarus was one of them that sat at the table with him. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். Then took Mary a pound of ointment of spikenard, very costly, and anointed the feet of Jesus, and wiped his feet with her hair, and the house was filled with the odor of the ointment. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அவர் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. Then said one of his disciples, Judas Iscariot, Simon's son, which should betray him. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து, Why was not this ointment sold for 300 pence and given to the poor? இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். This he said not that he cared for the poor, but because he was a thief and had the bag and bare what was put therein. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். Then said Jesus, Let her alone, against the day of my burying hath she kept this. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். But the poor always ye have with you, but me ye have not. தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். Much people of the Jews therefore knew that he was there, and they came not for Jesus' sake only, but that they might see Lazarus also, whom he had raised from the dead. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். The topic for today's meditation is Jesus is propelling us. இயேசு நம்மை முன்னேற செய்யும் உந்து விசையாய் இருக்கிறார் என்பதுதான் இந்நாளின் தியானத்துக்கான கருப்பொருள். We'll be meditating from the portion that we read now. நாம் இப்பொழுது வாசித்த வேதாகம பகுதியிலிருந்தே தியானிப்போம். Short exhortation from the portion on the given topic. நமக்கு அருளப்பட்டிருக்கும் இந்த வேத பகுதியின் கருப்பொருள் ஒரு சிறு வேத தியானத்தை பார்ப்போம். I wish that you keep 3 points in your mind. 3 குறிப்புகளை உங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் நலமாயிருக்கும். Firstly, Jesus is propelling us by encouraging us. முதலாவதாக இயேசுவானவர் நம்மை உற்சாகப்படுத்துவதன் மூலம் நம்மை அவர் உந்தி தள்ளுகிறார். Secondly, Jesus
is propelling us by empowering us. இரண்டாவதாக வல்லமையாய் நம்மை அதிகாரப்படுத்துவதன் மூலம் இயேசுவானவர் நம்மை உந்தி தள்ளுகிறார். Thirdly, Jesus is propelling us by exalting us. மூன்றாவதாக நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவதன் மூலம் இயேசுவானவர் நம்மை முன்னேறும்படி உந்தி தள்ளும் விசையாயிருக்கிறார். The Lord will enable you to experience the encouragement of God. தேவனுடைய உற்சாகம் ஊட்டுதலை நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் அருள் புரிவார். In the coming days you will see the Lord empowering you. இனிவரும் நாட்களிலே கர்த்தர் உங்களை வல்லமையாய் அதிகாரப்படுத்துவதை காண்பீர்கள். He will exalt you and give you responsibilities. அவர் உங்களை உயர்த்தி வைத்து உத்தரவாத பொறுப்புகளை கையளிப்பார். Thus he will push you forward. முதலாவது அவர் உங்களை முன்னே தள்ளி கொண்டு போவார். In this world where the people of this world try to pull us down. எப்பொழுதுமே நம்மை கீழே விழத்தள்ள இந்த உலக மக்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் There are many things waiting in this world to pull us down. நம்மை கீழே விழத்தள்ள வேண்டும் என்பதற்காய் பல காரியங்கள் காத்திருக்கின்றன. But Jesus pushes us forward. ஆனால் இயேசுவானவரோ நாம் முன்னேறி போகும்படி நம்மை உந்துவிக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். In the portion that we read now, நாம் இப்பொழுது வாசித்த இந்த வேத பகுதியில் we read in verse 3. 12:3. யோவான் 12:3 படிக்கிறோம். Then took Mary a pound of ointment of spikenard, very costly, and anointed the feet of Jesus. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நனதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசினாள். And wiped his feet with his hair, and the house was filled with the odor of the ointment. அதை தன்னுடைய தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. Then said one of the disciples, Judas Iscariot, Simon's son, which should betray him. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து சொல்லுகிறான், Why was not this ointment sold for 300 pence and given to the poor? இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன? These were discouraging words that came towards Mary. மரியாளுக்கு நேராக வந்த இந்த வார்த்தைகள் அதைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகும். And not only discouraging words. அதைரியப்படுத்துகிற வார்த்தைகள் மட்டுமல்ல. If you will read in Mark chapter 14. மார்க் 14ஆம் அதிகாரத்தில் படிப்பீர்கள் என்றாலும் Mark 14 verse 4, 5 and 6. மார்க் 14 4, 5, 6 வசனங்களில் it is said, and there were some that had indignation within themselves. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து They said, why was this waste of the ointment made? இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன்? For it had been sold for more than 300 pence and have been given to the poor. And they murmured against her. இதை 300 பணத்துக்கும் அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். And Jesus said, let her alone, why trouble her? இயேசு அவளை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? Mary had to hear discouraging words. இந்த அதைரியப்படுத்தும் சோர்வுற செய்யும் வார்த்தைகளை மரியாள் கேட்க வேண்டியதாயிற்று. Words that would trouble her. அவர்களுக்கு தொந்தரவாய் கலங்க பண்ணும் வார்த்தைகளை கேட்டார்கள். She had to face the indignation of people. மக்களுடைய அந்த கோப விசனத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியதாயிற்று. They say this is a waste and they murmured against her. இதெல்லாம் சுத்தம் வீணாக்கி விட்டியா என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். And this they did in order to pull her down. எப்படியாவது மரியாளை கீழே விழ தள்ள செய்ய வேண்டும் என்று அப்படி செய்தார்கள். Maybe, beloved, even in your life you might be facing situations like this. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் இதை போன்ற சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். You are discouraged and disappointed because of the words of certain people. சிலருடைய வார்த்தைகளின் நிமித்தம் அதைரியப்பட்டு சோர்ந்து துவண்டு போய் விட்டீர்கள். Those words that they spoke are coming back to you again and again and they are troubling you. அவர்கள் பேசின வார்த்தை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே எதிரொலித்து உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கின்றன. They murmur against you. உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்திருக்கிறார்கள். But be of good courage. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். We have a God who is our encourager. நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரே. He is there to encourage us. நம்மை உற்சாகமூட்டுவதற்காக அவர் இருக்கிறார். As we see here, Jesus standing on the side of Mary
to encourage her. இங்கே நாம் படிக்கிறபடியே இயேசுவானவர் மரியாளை உற்சாகப்படுத்துவதற்காகவே அவர்கள் அருகில் நிற்கிறார். Encouraging her, he said, let her alone, why trouble her? மரியாளை உற்சாகப்படுத்தும்படியாக மரியாளை விட்டுவிடுங்கள், அவளுக்கு தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். Verse 8 he says, she has done what she could. 8ஆம் வசனத்தில் தன்னால் ஆனதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றார். How encouraging to hear from the voice of Jesus, she had done what she could. தன்னால் இயன்றதை தான் செய்திருக்கிறாள் என்று சொல்லி இயேசுவானவருடைய திருவாய் மலரை கேட்கும் வார்த்தை எத்தனை பெரும் பாக்கியம். To the same encouraging words are coming towards you. உற்சாகமூட்டும் அதே வார்த்தைகள் இன்றைக்கு உங்களையும் நோக்கி வருகின்றன. Are you happy? சந்தோஷமா? Sometimes we are dejected within ourselves because of the lack that we face, because of our own shortcomings. சில நேரங்களிலே நம்முடைய சொந்த குற்ற குறைவுகளின் நிமித்தம் நாம் சந்திக்கக்கூடிய பல குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சோர்ந்து துவண்டு போக செய்து விடுகின்றன. We are discouraged. நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். At times like that we should remember these words of Jesus. அந்நேரங்களில் தான் இந்த இயேசுவானவரின் வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். We should think that he says it to us. இந்த வார்த்தைகளை அவரே நம்மை நோக்கி சொல்லுகிறதாக கேட்க வேண்டும். He pats on our shoulders and he says he has done what he could. அவர் நம்முடைய தோள்களை தட்டி கொடுத்து தன்னால் இயன்றதை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. We have a Lord who is always encouraging us. எப்போது நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரே. Paul had to go through a very bitter experience in Corinth. கொரிந்து பட்டணத்திலே மிகவும் கசப்புக்கேதுவான ஒரு சூழ்நிலையை பவுலடியார் கடந்து போக வேண்டியதா இருந்தது. Because of this bitter experience he was cast down in his spirit. இந்த தான் சந்தித்த கசப்பான இந்த அனுபவத்தின் நிமித்தம் ஆவியிலே அவர் முறிந்து துவண்டு போய் இருந்தார். The Lord appeared to him in a night vision. ஒரு ராத்திரி தரிசனத்தில் கர்த்தர் அவருக்கு தோன்றினார். And he spoke these words of encouragement to him. இந்த உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பவுலடியாரோடு பேசினார். Acts 18:9 and 10. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தின் 9ம் 10மான வசனங்கள். Then spake the Lord to Paul in the night by a vision, be not afraid, but speak and hold not thy peace. For I am with thee, no man shall set on thee to hurt thee, for I have much people in this city. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். Be not afraid. பயப்படாதே, I am with thee. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். Lord says these words and he is encouraging you. இதே வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கும் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. Sometimes when we have little success in the things we do, சில நேரங்களிலே நாம் செய்யும் காரியங்களிலே ஒரு சிறு வெற்றி நமக்கு கிடைத்து விட்டால் கூட, or for example after much labor if we are winning just a single soul, உதாரணத்திற்கு கடுமையான அதிக பிரயாசத்துக்கு பின்பு ஒரே ஒரு ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்தி விடும்போதும் we are discouraged. சோர்ந்து போய் விடுகிறோம். Beloved, but we should not be discouraged. அன்பானவர்களே, எவ்விதத்திலும் நாம் சோர்ந்து போய் விடக்கூடாதுங்க. For example, the value of a soul is so great. உதாரணத்திற்கு ஒரு ஆத்துமாவின் மதிப்பு மகா பெரியது. Imagine I'm going to catch fishing. நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். I'm toiling for the whole week. வாரம் முழுவதும் நான் பிரயாசப்படுகிறேன். And then I catch only one fish. என்றாலும் கடைசியில் ஒரே ஒரு மீன் மட்டும் தான் பிடிக்கிறேன் என்றால் It is discouraging. அது சோர்ந்து போக செய்யும் செயல்தான். But if that fish is a very costly fish, if it is a royal fish, அதே நேரம் அது ஒரு ராஜரீக வகையை சார்ந்த அதிக விலையுயர்ந்த ஒரு மீனாக இருக்குமே என்றால், though I could not much fish, the quality of this fish is worth. நான் அதிக மீன்களை பிடிக்க முடியவில்லை என்றாலும் இந்த ஒரு மீனின் உயர்ந்த தரம் பெருமதிப்பு மிக்கதே. Beloved, let me ask, what is the value of human soul? பிரியமானவர்களே, ஒரு மனித ஆத்துமாவின் மதிப்பு என்னவென்று கேட்கிறேன். Even one soul to be won by us, we don't deserve it. ஒரே ஒரு ஆத்துமா நம்மால் ஆதாயப்படுத்துகிறதா இருந்தாலும் அதற்கும் நாம் அருகதையற்றவர்களே. Jesus himself had to go through this discouragement. இயேசுவானவர் தாமே இந்த அதே சோர்வின் ஊடாய் கடந்து போக வேண்டியதா இருந்தது. 10 lepers came to him for healing. சுகம் பெறும்படி 10 குஷ்டரோகிகள் அவரிடம் வந்தார்கள். 10 were healed. 10 பேரும் குணமானார்கள். But only one person came to thank him. ஆனால் அவருக்கு நன்றி சொல்ல ஒரே ஒருவர் மட்டும்தான் திரும்பி வந்தார். So beloved, we should not be discouraged
by the little success that we see in the things that we do. ஆதலால் பிரியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய அரும்பெரும் காரிய பிரயாசங்களிலே சிறு வெற்றியை காண்கிறபடியினால் சோர்ந்து துவண்டு விடவே கூடாது. Always remember Jesus is there who is propelling us by always encouraging us. எப்போது நம்மை உற்சாகம் ஊட்டுவதன் மூலம் முன்னேறும்படி உந்து விசையாய் தள்ளும் இயேசுவானவர் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்வோம். You know, you are in this place because of the encouragements that were given by Jesus. இயேசுவானவரால் கொடுக்கப்பட்ட உற்சாகம் ஊட்டுதலினால் தானே இன்றைக்கு இந்த நிலையில் காணப்படுகிறோம். So God wants us also to be encouragers. ஆதலால் நாமும் பலரை உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். In this fasting prayer, let us decide to always encourage people. எப்போதும் மற்ற ஜனங்களில் அநேகரை உற்சாகம் ஊட்டுவேன் என்று இந்த உபவாச ஜெபத்தில் தீர்மானிப்போம். In Hebrews 12:12 we read, "Wherefore lift up the hand which hang down on the feeble knees." எபிரெயர் 12:12 படிக்கிறோம், தளர்ந்த கைகளை நிமிர்த்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை திடப்படுத்துங்கள். Because we have received the encouragement of the Lord in our lives, let us also be encouragers. கர்த்தருடைய பெரும் உற்சாகம் ஊட்டுதலை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் உள்வாங்கி பெற்றிருக்கிறபடியினால் நாமும் பிறரை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்போமாக. Let us not pull people down. ஒருவரையும் நாம் கீழே மட்டும் இழுத்து தள்ளிவிடக் கூடாது. If we are trying to pull others down, we ourselves will go down along with them. மற்றவர்களை கீழே தள்ள இழுத்து விடுவோம் என்று சொன்னால் அவர்களோடு கூட சேர்ந்தும் நாமும் கீழே விழுந்து விடுவோம். If we will help them to go forward, upward, we will also go along with them. அதோடு அதற்கு மாறாக அவர்கள் முன்னேறி செல்வதற்கும் மேலேங்கி போவதற்கும் கை கொடுத்து தூக்கிவிட்டால் அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் உயர்ந்து எழும்புவோம். Hallelujah. Hallelujah. When you face discouragement, always think of the words of Jesus. அதேரிய சோர்வை சந்திக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் இயேசுவானவருடைய தட்டி கொடுக்கும் வார்த்தைகளை நினைவில் கொள்வோம். Always remember that he says to you, he or she has done what he could do, she could do. இவள் தன்னால் இயன்றதை செய்திருக்கிறார்கள் என்று இயேசு நம்மை தட்டி கொடுத்து சொல்லும் வார்த்தைகள் எப்போதும் நினைவில் இருக்கட்டும். At the same time, let us encourage others. அதே நேரம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவோம். The Lord spoke to Moses and said, encourage Joshua. கர்த்தர் மோசேயோடு பேசி யோசுவாவை திடப்படுத்தும் என்று சொன்னார். In Deuteronomy 1:38 we read, encourage Joshua for he will cause the people to inherit the land. உபாகமம் 1:38 யோசுவா இந்த ஜனங்களை தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி வழிநடத்த போகிறதா இருக்கிறபடியினால் யோசுவாவை திடப்படுத்தும் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. The encouragement of the Lord is coming upon many people right now. இப்பொழுதும் அநேகர் மேல் கர்த்தருடைய உற்சாகப்படுத்தும் விசை வந்து இறங்குகிறது. Some of you who were hearing me were dejected within you. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் சிலர் இப்பொழுது உங்களுக்குள் சோர்ந்து துவண்டு போய் இருக்கிறீர்கள். Now the encouragement of the Lord is coming upon you. இப்பொழுதும் கர்த்தருடைய உற்சாகமூட்டுதல் உங்களை ஆட்கொள்கின்றன. The courage of the lion is coming upon you. ஒரு சிங்கத்துக்குப்பான தைரியம் உங்களை ஆட்கொள்ளுகிறது. You shall be bold and strong in the Lord. நாம் கர்த்தருக்குள்ளே தைரியமாய் திடனாய் இருப்போம். God will certainly bless you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And secondly, Jesus propels us by empowering us. இரண்டாவதாக நம்மை வல்லமையாய் அதிகாரப்படுத்துவதன் மூலம் இயேசுவானவர் நம்மை முன்னேறும்படி உந்து விசையாய் தள்ளிவிடுகிறார். It is the Lord who empowered Mary to do what she did for the Lord. கர்த்தருக்காக மரியாள் செய்த அந்த காரியத்தை அவர்கள் செய்வதற்கு எதுவாய் அதிகாரப்படுத்தியது கர்த்தரே. In Luke 10:39 we read, லூக்கா 10:39 படிக்கிறோம், and she had a sister called Mary which also sat at Jesus' feet and heard his word. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். How did Mary receive power to do the things that she did for the Lord Jesus? கர்த்தராகிய இயேசுவானவருக்கு மரியாள் செய்த அந்த காரியத்தை செய்வதற்கு ஏதுவான பலனை வல்லமையை எங்கிருந்து எப்படி அவர்கள் பெற்றார்கள்? It is because she always heard the word of Jesus. எப்பொழுதும் இயேசுவானவரின் வசனத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தபடியால் தான் வல்லமை பெற்றார்கள். Even here when Jesus came to their house, இங்கேயும் கூட இயேசுவானவர் அவர்கள் வீட்டுக்கு வந்தபோதும் Martha was busy serving. மார்த்தாள் பணிவிடை செய்வதிலே மும்முரமாய் இருந்தார்கள். Mary sat at Jesus' feet
and she was hearing his word. மரியாளோ இயேசுவின் திருப்பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனங்களை It கேட்டுக்கொண்டிருந்தார்கள். is not enough to invite Jesus into our homes. இயேசுவானவரே எங்கள் வீட்டுக்கு வாரும் என்று வரவழைப்பது மட்டும் போதாதுங்க. It is not enough to invite Jesus into our hearts. இயேசுவே என் இதயத்துக்குள் வாரும் என்று அழைப்பது மட்டும் போதாது. We should sit at the feet of Jesus and listen to his word. வீட்டுக்குள் இதயத்துக்குள் வந்த இயேசுவானுடைய பாதத்தில் அமர்ந்த ஒரு வாயின் வசனங்களை கேட்கவும் வேண்டும். Because Mary was always listening to the words of Jesus, she received power from the words that proceeded from his mouth. மரியாள் எப்பொழுதும் இயேசுவின் வசனங்களையே கேட்டுக்கொண்டிருக்கும் பழக்கத்தை உடையவளாய் இருந்தபடியினால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் வல்லமையை நிறைவாய் உள்வாங்கி இருந்தார்கள். The words that came out from the mouth of Jesus was full of power. இயேசுவானவர் தம் திருவாய் மலர்ந்து பேசும்படி புறப்பட்டு வந்த வார்த்தைகள் அனைத்தும் வல்லமையினால் நிறைந்திருந்தன. In Luke 4:32 we read, லூக்கா 4:32 படிக்கிறோம். and they were astonished at his doctrine, for his word was with power. அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். The words of our Lord was always attended with power. நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே வல்லமையோடு கூட தான் பேசப்படுகின்றன. Let us be attentive to his word, எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்கிறவர்களாய் இருப்போம். and we'll be empowered by him. அதனால் நாம் இப்பொழுது வல்லமையாய் அதிகாரப்படுத்தப்படுவோம். The Lord not only encourages us, he empowers us. கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்மை வல்லமையாய் அதிகாரப்படுத்தவும் செய்கிறார். Another thing which was a secret of Mary's power is, மரியாளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வீரியத்தோடு நடந்து கொண்டதற்கான மற்றொரு ரகசியம் என்னவென்றால், she was focused on the one thing needful. தேவையான ஒரு காரியத்தின் மீது முழு கவனம் செலுத்தி இருந்தார்கள். In verse 42 the Lord says, 42ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், but one thing is needful, தேவையானது ஒன்றே, and Mary has chosen that good part which shall not be taken away from her. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Yes, beloved, there is one thing needful for us in this world. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். Like Mary, let us choose the good part. மரியாளைப் போல நாமும் நல்ல பங்கையே தெரிந்து கொள்வோம். A good part which cannot be taken away from us. நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். There are many good parts in this world. உலகத்தில் எத்தனையோ பல நல்ல பங்குகள் இருக்கின்றன. Our learnings, riches, ranks and many other things. படிப்பறிவு, கல்வி, தரம், ஐஸ்வர்யம் என்று எண்ணி முடியாத பல உண்டு. But these good parts cannot be said that they cannot be taken away from us. அந்த நல்ல பங்குகளை எல்லாம் அது நம்மை விட்டு எடுபடாது என்று சொல்லவே முடியாது. They will be taken away from us one day or the other day. ஏதாவது ஒரு நாளில் அது நம்மை விட்டு எடுபட்டு போய்விடும். But Jesus is the good part who cannot be taken away from us. ஆனால் ஒருபோது நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்றால் இயேசு ஒருவர் மட்டுமே. The one thing needful, the good part that cannot be taken away from us is the love of God. நம்மை விட்டு எடுபடாத நமக்கு தேவையான நல்ல பங்கு என்று ஒன்று இருக்கும் என்றால் அது தேவனுடைய பேரன்பே ஆகும். Let's choose the one thing needful, which is the love of God. நமக்கு தேவையான ஒன்றாயிருக்கும் அந்த தேவனுடைய அன்பையை நாம் தெரிந்து கொள்வோம். A 7-year-old girl was reading her New Testament again and again. ஒரு 7 வயதுள்ள பெண் பிள்ளை தன் புதிய ஏற்பாட்டை திரும்ப திரும்ப படித்துக் கொண்டே இருந்தாள். Just asked her, why are you reading this and what are you getting out of it? இதை ஏன் படிக்கிறாய், இதிலிருந்து உனக்கு அப்படி என்ன கிடைக்கிறது என்று கேட்ட பொழுது, she said, when I read the word of God, it makes me wise and it teaches me how to love God. நான் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அது என்னை ஞானியாக்கி எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்றாள். At this time when they were asking her this question, she was reading this portion. இந்த கேள்வியை அவளிடத்தில் அவர்கள் கேட்ட பொழுது இந்த ஒரு பகுதியை தான் அவள் படித்துக் கொண்டிருந்தாள். They asked her, what is the one thing needful? தேவையான அந்த ஒரு காரியம் என்ன என்று கேட்டார்கள். She immediately said, it is the love of God. உடனடியாக தேவனுடைய அன்பே என்று அவள் பதில் கொடுத்தாள். Yes, beloved, one thing needful is the love of God. ஆம் பிரியமானவர்களே, தேவையானது என்று ஒன்று இருக்கும் என்றால் தேவனுடைய அன்பு மாத்திரமே. During this fasting prayer, the Lord is encouraging you. இந்த உபவாச ஜெப நாட்களில் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி உற்சாகமூட்டுகிறார். Let us be focused on loving God. தேவனிடத்தில் அன்பு கூறுவதின் மீது கவனம் செலுத்துவோம். Let's ask God to fill us with His love. இந்த தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்பும்படி தேவனிடத்தில் கேட்போம். Let us not be satisfied with the love that we have in our hearts. இதயத்துக்குள் நாம் பெற்றிருக்கிற அன்பே போதும் என்று திருப்தியில் அமர்ந்து விட வேண்டாம். Let's ask for more love. இன்னும் அதிக அன்புக்காய் கேட்போம். More love, more power. அதிகமான அன்பு அதிகமான வல்லமையை கொடுக்கும். Mary always chose to sit at the feet of Jesus because she wanted to show her love for God. தேவன் மீது இருக்கும் தன் அன்பை அதிகமாய் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று விரும்பினபடியால் மரியாள் எப்போதும் இயேசுவின் திருப்பாதத்தில் உட்கார்ந்திருப்பதை தெரிந்து கொண்டார்கள். Even in this place, as we read Mary coming and at the feet of Jesus, she break the alabaster box and she
poured the ointment in his feet. நாம் படிக்கிற இந்த வேத பகுதியிலும் கூட இயேசுவானவருடைய பாதத்தருகே வந்த மரியாள் தான் கொண்டு வந்த விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்தில் பூசினாள் என்று படிக்கும்போது It was the outcome of a deep love for Jesus. இயேசுவின் மீது அவர்களுக்குள் இருந்த ஆழமான பேரன்பின் வெளிப்பாடுதானது. And this is the secret of our power. இதுதான் அவர்கள் வல்லமை பெற்றிருந்த ரகசியமே. Beloved, do you want more power? பிரியமானவர்களே, அதிகமான வல்லமை உங்களுக்கு வேண்டுமா? Ask Jesus to fill with more of his love. இயேசுவானவர் இன்னும் அதிகமான தம்முடைய அன்பினால் உங்களை நிரப்பும்படி கேளுங்கள். The more love you have in your heart, the more power you will experience. இதயத்துக்குள் எவ்வளவுக்கு அதிகமான அன்பை அடைகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமான வல்லமை அனுபவமாக்கிக் கொள்வீர்கள். And filled with the power of God, do what you could do for the Lord. தேவனுடைய வல்லமையினால் நிறைந்தவர்களாய் தேவனுக்காக என்ன செய்யக்கூடுமோ அதை செய்து மகிழுங்கள். Maybe you feel you are so weak in your life. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் பலவீனமாக உணர்ந்து கொண்டிருக்கலாம். You are unable to do the things that you should do. செய்ய வேண்டிய காரியத்தை செய்யக்கூடாதவர்களாய் இருக்கலாம். You are not able to do your own work. சொந்த வேலையை உங்களால் செய்ய இயலாமல் இருக்கலாம். But today the Lord who is all powerful is here to strengthen you, to bestow his power upon you. இன்றைக்கும் உங்களை பலப்படுத்தி தம்முடைய வல்லமை உங்கள் மீது ஊற்றுவதற்காக சகல பலனும் நிறைந்த வல்ல கர்த்தர் இங்கே இருக்கிறாரே. Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். The Lord who strengthened, empowered the saints in the Old Testament will empower you. பூர்வ காலத்து பரிசுத்தவான்களை பலப்படுத்தி வல்லமையை அதிகாரப்படுத்தி அதே கர்த்தர் உங்களையும் அதிகாரப்படுத்துவார். As you are listening to the message, the power of God is coming upon you. செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் பலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Filled with the love of God, do what you can do for him. தேவனுடைய அன்பினால் நிறைந்தவர்களாய் அவர்களுக்காக உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள். The devil will say you are too young to do anything. எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு நீ ரொம்ப வயது குறைந்தவன் பிசாசு சொல்லுவான். Do not listen to him. அவன் சத்தத்துக்கு செவி சாய்க்காதீர்கள். Love God and do things that you can do for him. தேவனை நேசித்தவருக்காக செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்து மகிழுங்கள். He will soon say. அதி சீக்கிரத்தில் அவர் சொல்லுவார். Firstly he will say you are too young to do something. முதலாவது சாத்தான சொல்லுவான் இதெல்லாம் செய்ய உனக்கு வயசு பத்தாது என்பான். And then he will say now you are too old and it is too late. அடுத்து உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க இது காலம் கடந்து போயிருச்சுன்னு அடுத்து சொல்லுவான். Do not listen to him. அவன் சொல்லை கேட்காதீர்கள். The Lord will empower you and he will enable you to do the things that you should do. கர்த்தர் உங்களை வல்லமையாய் அதிகாரப்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு உங்களை வல்லவர்களாக்குவார். So be strengthened in the Lord. கர்த்தருக்குள் பலப்பட்டிருங்கள். Isaiah 40 verse 29 says. ஏசாயா 40:29 சொல்லுகிறது. He giveth power to the faint and to them that have no might he increaseth strength. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். Are you fainting? சோர்ந்து போகிறீர்களா? The Lord is giving you power. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். You have no might. உங்களுக்கு சத்துவம் இல்லையா? The Lord will increase your strength during this 21 days fasting and prayer. இந்த 21 உபவாச ஜெப நாட்களின் போது கர்த்தர் உங்கள் சத்துவத்தை பெருக பண்ணுவார். He is filling you with his power. அவர் தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்புகிறார். Acts 6:8 we read Stephen full of faith and power did great wonders and miracles among the people. ஸ்தேவான் விசுவாசமும் வல்லமை நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே மிக பெரிதான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர்களை பிரமிக்க பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 6:8 படிக்கிறோமே. A man who was chosen to serve tables. பந்தி விசாரிப்புக்காக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்தான். The Lord filled him with power, filled him with faith. கர்த்தர் அந்த மனிதனை வல்லமையினாலும் விசுவாசத்திலும் நிரப்பினார். Through this man he did great wonders and miracles. இந்த மனிதன் கொண்டு அவர் வல்லமையான அற்புத அடையாளங்களை செய்தார். Jesus is the same yesterday, today and forever. இயேசுவானவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். Whatever might be your profession be. உத்தியோக தொழில் ரீதியாய் நீங்கள் எதில் இருந்தாலும் சரி. Lord is able to do great things. கர்த்தர் உங்களை கொண்டு பெருங்காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். He will do mighty things, wonders and miracles through you. உங்கள் மூலம் கர்த்தர் வல்லமையான அற்புத அடையாளங்களை நடப்பிப்பார். The Lord will empower you. கர்த்தர் உங்களை வல்லமையாய் அதிகாரப்படுத்துவார். Maybe some of you are serving the Lord, doing his ministry. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கிற நம்மில் சிலர் during these 21 days fasting prayer new power is coming upon you. இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்தின் நாட்களில் கர்த்தர் ஒரு புதிய வல்லமை நமக்குள் தருகிறாரே. The Lord will give souls to you. கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவார். Many people will be converted through your messages, through your preachings. உங்கள் பிரசங்க செய்தியை கேட்பதன் மூலம் அநேகர் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புவார்கள். This thing is very encouraging to us. இது நமக்கு உண்மையில் அதிக உற்சாகமூட்டுதலாய் இருக்கிறது அல்லவா? There was a man of God called Chrysostom, an early church father. ஆதி திருச்சபையின் தகப்பனாய் இருந்த கிறிஸ்தோஸ்தம் என்ற ஒருவர் இருந்தார். It is said about him like this. அவரை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டது. He was educated carefully. அவர் மிகவும் கவனமாய் படிப்பிக்கப்பட்டார். He was devoted to his calling. அவர் தன்னுடைய அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். But his early ministry was not so remarkable for success. ஆனால் அவருடைய ஆரம்ப கால ஊழியம் சொல்லிக் கொடுக்கப்படத்தக்க அளவுக்கு வெற்றிகரமாய் இருந்ததில்லை. At one time he had a vision. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தரிசனம் கண்டார். In this vision he was standing in the pulpit. அந்த தரிசனத்தில் பிரசங்க பீடத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார்.
all around there were angels in the place. அந்த இடத்தை சுற்றிலும் தேவ தூதர்கள் நிற்கிறார்கள். And in the midst, Jesus Christ was standing exactly before him. அந்த அவர்கள் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சரியாய் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். And he had to preach to the congregation that was assembled there. அங்கே கூடி வந்திருந்த சபையாருக்கு அவர் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருந்ததாம். And his spirit was much affected by this vision. இந்த தரிசனத்து நிமித்தம் அவருடைய ஆவி வெகுவாய் பாதிக்கப்பட்டிருந்தது. The next day he ascended to the stage, to the pulpit. அடுத்த நாள் அவர் அந்த பலிபீடத்தின் பிரசங்க பீடத்தின் மேல் ஏறி சென்றார். He felt the impression of the scene that he saw yesterday. நேற்றைய தினம் தான் கண்ட தரிசனத்தின் காட்சி தனக்குள்ளாக அழுத்திக் கொண்டிருப்பதை உணர்ந்தார். The thought of it brought an intense earnestness in him. அதை நினைக்கும் பொழுதே உக்கிரத்துவமான ஒரு பலமான உண்மையின் ஏவுதல் அவருக்குள் வந்தது. Wonderful power was attended in his ministration. அன்றைக்கு அவருடைய ஊழியத்திலே அற்புதமான வல்லமை மெருகேறியது. From that day multitudes were around him wherever he preached. அந்நாள் முதற்கொண்டு அவர் பிரசங்கம் பண்ணுகிற இடத்தில் எங்கு சென்றாலும் திரள் கூட்ட மக்கள் அணிதிரண்டு வந்தார்கள். The Lord used him mightily. கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். His name was simply John. அவருடைய பெயர் வெறும் ஜான் என்பதுதான். But after his death he was called Chrysostom. ஆனால் அவருடைய மரணத்துக்கு பின்பு அவர் கிறிஸ்ஆஸ்தான் என்று அழைக்கப்பட்டார். He was called Chrysostom. The meaning of Chrysostom is golden mouth. கிறிஸ்ஆஸ்தாம் என்றால் தங்கவாய் என்ற அர்த்தம். He was preaching golden words, words that came through him and met people. அவர் வாய் திறந்து பிரசங்கித்த பொழுது பொன்னான வார்த்தைகள் வெளிவந்து மக்களை சந்தித்ததாம். Beloved, the Lord is empowering some of you who are doing the ministry of the Lord. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பலரை கர்த்தர் இப்பொழுது அதிகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். After this 21 days fasting, prayer, ministry will not be the same. இந்த 21 உபவாச நாட்களுக்கு பின்பு உங்கள் ஊழியம் முன்பு போல் இருக்காது. God will do great and mighty things through you. உங்கள் மூலம் கர்த்தர் வல்லமையான பெரிய காரியங்களை செய்வார். Hallelujah. Hallelujah. Jesus is propelling us by encouraging us. நம்மை தைரியப்படுத்தி உற்சாகமூட்டுவதன் மூலம் இயேசுவானவர் நம்மை உந்தி தள்ளுகிறார். Second, Jesus is propelling us by empowering us. இரண்டாவது, நம்மை வல்லமையாய் அதிகாரப்படுத்துவது மூலம் இயேசு நம்மை முன்னேறும்படி உந்து விசையாய் இருக்கிறார். And thirdly, Jesus is propelling us by exalting us. மூன்றாவதாக நம்மை உயர்த்தி வைப்பதன் மூலம் இயேசுவானவர் நம்மை முன்னேற செய்யும் உந்து விசையாய் தூண்டுகிறார். In Mark 14:9 we read how the Lord honored her, how the Lord exalted her work. மார்க் 14:9 கர்த்தர் அவர்கள் கிரியை எப்படி கனம் பண்ணி அவர்களை மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். Verily I say unto you, wheresoever this gospel shall be preached throughout the whole world, this also that she hath done shall be spoken of for a memorial of her. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Wheresoever this gospel shall be preached, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ throughout the whole world, முழு உலகத்திலும் this also that she has done shall be spoken of as a memorial of her. அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். See how much the Lord has exalted her. கர்த்தர் எவ்வளவு அதிக மரியாதை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார் பாருங்கள். People might try to put us down, மக்கள் நம்மை மட்டம் தட்ட முயற்சிக்கலாம். but we have a God who will exalt us. என்றாலும் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரே. The Lord sets his mind to exalt us, no one can put us down. நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்த கர்த்தர் மனதில் தீர்மானித்து விட்டால் யாராலும் நம்மை மட்டம் தட்ட முடியாதுங்க. Nothing can bring down the purposes of God. தேவனுடைய நோக்கங்களை ஒன்றாலும் வீழ்ச்சி அடைய செய்ய முடியாது. His purposes cannot be thwarted. தேவனுடைய நோக்கங்களை யாராலும் சீர்குலைக்க முடியாது. He has decided to exalt you, brother, sister. சகோதரனே, சகோதரியே, உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து விட்டார். And during this prayer in this 21 days, இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்தின் போதும் the Lord will encourage you. கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவார். He will empower you. உங்களை அதிகாரப்படுத்துவார். And he will exalt you. அவர் உங்களை உயர்த்தி He will மேன்மைப்படுத்துவார். give you responsibilities. உத்தரவாத பொறுப்புகளை கையளிப்பார். He will be with you. உங்களோடு கூடவே அவர் இருப்பார். We know of the exaltation of the saints of God in the Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் கண்ட மேன்மையான உயர்வை அறிந்திருக்கிறோமே. Children of God, servants of God were exalted by the Lord. தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும்
ஆனாலும் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு மேன்மை அடைந்தார்கள். Though they were discouraged, the Lord encouraged them, empowered them and exalted them. அவர்கள் சோர்ந்து துவண்டு போயிருந்தாலும் கர்த்தர் அவர்களை உற்சாகப்படுத்தினால், அதிகாரப்படுத்தினால், அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். We know of the exaltation that was in the life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் கண்ட மேன்மையான உயர்வை அறிந்திருக்கிறோம் தானே. In Acts 7 verse 9 and 10 we read this. அப்போஸ்தலர் 7, 9, 10 வசனங்களில் இப்படி படிக்கிறோம். Acts 7, 9 and 10. அப்போஸ்தலர் 7, 9, 10 வசனங்கள். And the patriarchs moved with envy, sold Joseph into Egypt, but God was with him and delivered him out of all his afflictions and gave him favor and wisdom in the sight of Pharaoh, king of Egypt, and he made him governor over Egypt and all his house. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். People of this world may envy you and do evil things against you. இவ்வுலகத்து மக்கள் உங்கள் மேல் பொறாமை கொண்டு உங்களுக்கு எதிரான தீமையான காரியங்களை செய்யலாம். But the Lord who exalted Joseph will exalt you. என்றாலும் யோசேப்பை உயர்த்தி மேன்மைப்படுத்திய கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. He was exalted as a governor. அவர் அதிகாரியாய் உயர்த்தப்பட்டார். Just think about this. இதை சற்று சிந்தித்து பாருங்கள். He was once the slave of Potiphar. ஒரு காலத்தில் இதே யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் அடிமையாய் சேவகம் பண்ணினார். But now he is Potiphar's lord. இப்பொழுதோ போத்திபாருக்கே இந்த யோசேப்பு ஆண்டவனாகி விட்டார். Once he pleaded with the butler to remember him. பானபாத்திரக்கார தலைவனிடத்திலே தன்னை நினைத்தருளும்படி ஒரு காலத்தில் கெஞ்சி மன்றாடினார். But now the princes of Egypt are looking for the favor from the eyes of Joseph. ஆனால் இப்பொழுதோ எகிப்து தேசத்தின் இளவல்களும் பிரபுக்களுமே யோசேப்பின் கண்களில் தங்களுக்கு தயவு கிடைக்காதா என்று எதிர்நோக்குகிறார்கள். Once he was within the narrow walls of the jail. ஒரு காலத்தில் சிறையின் குறுகலான சுவர்களுக்குள் சிக்கி கிடந்தவர்தான். Now through the crowded street he is going in a royal chariot. இப்பொழுதோ மக்கள் அலைமோதும் வீதிகளில் ராஜ ரதத்தில் பவனி வருகிறார். Hallelujah. Hallelujah. The Lord who exalted Joseph is the same yesterday and forever. யோசேப்பை மேன்மையாய் உயர்த்தின கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். The Lord is bringing great exaltation in your life. உங்களிலே अनेகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மையான உயர்வை கொண்டு வருகிறார். The same place where you were cast down by people. மக்கள் எங்கே வேண்டாம் என்று உங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ, The same place where you were thrown out. நீங்கள் வெளியே தூக்கி எறியப்பட்டதே இடத்தில் The Lord is exalting you, brother. சகோதரனே, கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். The Lord is exalting you, sister. உங்களை உயர்த்துகிறார் சகோதரியே. Hallelujah. 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 Seek spiritual exaltation in your life. வாழ்க்கையில் ஆவிக்குரிய மேன்மையான உயர்வை தேடுங்கள். Don't think much of the exaltation of the world. உலகத்துக்கு அடுத்த உயர்வுகளை பெரும்பாலும் தேட வேண்டாம். God according to his will exalt you even in this world. இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்திலும் கர்த்தர் தம்முடைய திருச்சித்தத்திலே உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவாரே. But let us be focused on spiritual exaltation. ஆனால் ஆவிக்குரிய மேன்மையான உயர்வுகள் மீது நம்முடைய தனி கவனம் இருப்பதாக. Ask God to exalt you spiritually. ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படி கேளுங்கள். These days humble yourselves before the Lord. இந்த நாட்களில் உங்களுக்கு முன்பாக தாழ்த்துங்கள். As we read in James 4:10. யாக்கோபு 4:10 நாம் படிக்கிறபடி, humble yourselves in the sight of the Lord and he shall lift you up. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள், அவரே உங்களை உயர்த்துவார். James 1:9. யாக்கோபு 1:9. The brother of low degree rejoice in that he is exalted. தான் உயர்த்தப்பட்டதை குறித்து தாழ்ந்திருக்கிற சகோதரன் மகிழக்கடவன். Again 1 Peter 5:6. மறுபடியும் 1 பேதுரு 5:6. 1 Peter 5 verse 6. 1 பேதுரு 5:6. We read this. இப்படி படிக்கிறோம். Humble yourselves therefore under the mighty hand of God, that he may exalt you in due time. ஆதலால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி தாழ்ந்திருங்கள். Do you want to experience the exaltation of God in your life? உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்கும் மேன்மையான உயர்வை அனுபவிக்க வேண்டுமா? It is necessary that you be humble. அப்படி என்றால் நீங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டியது அவசியம். Take time to humble before the Lord during this fasting day prayer. இந்த உபவாச ஜெப நாட்களின் போது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்த உங்களை பழகிக் கொள்ளுங்கள். Not only during these 21 days. 21 நாட்கள் என்று மட்டுமல்ல. Seek to walk always humbly before God. எப்போதும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்க தேடுங்கள். A tree that is grown tall will be deeply rooted. உயரமாய் வளர்ந்திருக்கும் மரம் ஆழமாய் வேர் கொண்டிருக்கும். The more it is deep in its root, எவ்வளவுக்கு அதிகமாய் அது தன் வேர்களில் ஆழமாய் இருக்கிறதோ, the more tall it would grow. அவ்வளவுக்கு அதிக உயரமாய் அந்த மரம் வளரும். Beloved,
Do you want to be exalted by the Lord? பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? The word of God tells you that you should be humble. அப்படி என்றால் நீங்கள் தாழ்மையாய் இருக்கும்படி கர்த்தருடைய வசனம் அறிவுறுத்துகிறது. Think of the humility of Jesus. இயேசுவானுடைய மனத்தாழ்மையை சற்று சிந்தித்து பார்ப்போமே. You know, when Jesus was told that he was the beloved son of God, இயேசுவானவர் தேவனுக்கு பிரியமான நேசத்திற்குமார் என்று எப்பொழுது சொல்லப்பட்டார் the தெரியுமா? Father said, "This is my son in whom well pleased." இவர் நேசத்திற்குமார், இவரில் நான் மிகவும் பிரியமாய் இருக்கிறேன் பிதாவானவர் சொன்னாரே. The Father said this when Jesus humbled himself and he obeyed like a man to the waters of baptism. இயேசுவானவர் தம்மை தாமே தாழ்த்தி ஒரு மனுஷரைப் போல தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க தம்மை ஒப்புக்கொடுத்த பொழுது இந்த வார்த்தைகளை பிதாவானவர் உதிர்த்தார். Humility is so pleasing to God. மனத்தாழ்மை அவ்வளவுக்கு தேவனை பிரியப்படுத்தும். Some of you who are hearing my message have not obeyed the Lord in the waters of baptism. என்னை கேட்டு என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் சிலர் இன்னும் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். God is speaking with you again. கர்த்தர் மறுபடியும் உங்களோடு பேசுகிறார். Humble yourselves before the Lord. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். Jesus himself took baptism. It is essential that you take baptism. இயேசுவானவரே ஞானஸ்நானம் எடுத்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If we humble ourselves before the Lord will exalt us. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னால் கர்த்தரே நம்மை மேன்மையாய் உயர்த்துவார். And he will do great things in our lives. நம்முடைய வாழ்க்கைகளில் அவர் பெருங்காரியங்களை செய்வார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Jesus, the Lord is encouraging you. இயேசுவானவராகிய கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். At this moment he is also empowering you. இதே கணப்படுதலில் உங்களை அவர் வல்லமையாய் அதிகாரமும் படுத்துகிறார். The spirit of exaltation is coming upon some of you. மேன்மைப்படுத்தப்படு அவருடைய ஆவி உங்களை பலரை ஆட்கொள்ளுகிறது. Hallelujah. Hallelujah. You are not listening to this message by chance. தற்செயலாய் இந்த செய்தியை நீங்கள் கேட்கவே இல்லை. The Lord himself has brought you here. கர்த்தர் தாமே உங்களை இதை கேட்கும்படி கொண்டு Oh, வந்திருக்கிறார். his fresh anointing is coming upon you. அவருடைய புத்தம்புதிய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. Look at the face of the Lord. கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்கள். Jesus, hallelujah. 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 As we pray, the Lord will touch many of you now. இப்பொழுதும் ஜெப வேளையிலே கர்த்தர் உங்களில் அநேகரை தொடுவார். When you come before the Lord, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வரும்போதெல்லாம் think of Mary. மரியாளை நினைத்துக் கொள்ளுங்கள். Right now, think of Mary. இப்பொழுதே மரியாளை நினையுங்களேன். She bought a very costly ointment. மிகவும் அதிக விலை உயர்ந்த ஒரு தைலத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். What is it that you are going to give to the Lord? அப்படி இன்றைக்கு நீங்கள் எதை கர்த்தருக்கு கொடுக்க போகிறீர்கள்? Beloved, is there not something that you can give for Jesus during this 21 days fasting prayer? பிரியமானவர்களே, இந்த 21 நாட்கள் உபவாச ஜெப நாட்களின் பொழுது இயேசுவுக்கு உங்களால் கொடுக்கக்கூடியதையும் கொடுக்காதீர்கள். Is there not anything that we can lay down at his feet during these days? இந்த உபவாச நாட்களிலே எதையாகிலும் அவருடைய பாதத்தில் இன்னும் நாம் படைக்காமல் விட்டு வைத்திருக்கிறோமா? The Lord is speaking with you. உங்களோடு கூட கர்த்தர் இடைபடுகிறார். What is it that you're going to give the Lord? கர்த்தருக்கு அப்படி நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள்? What is it that you're going to bring at his feet? அவருடைய திருப்பாதத்தண்டை நீங்கள் அப்படி என்ன கொண்டு வந்து கொடுக்க போகிறீர்கள்? Something out of love. அன்பின் அடிப்படையில் ஒன்றை கொடுக்க வேண்டுமே. Maybe it is a secret sin that you have been cherishing for a long time. It might be costly for you, but the Lord wants you to live it. நீண்ட நெடுங்காலமாய் உங்களுக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வைத்து நீங்கள் அதிகமாய் சிலாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகமான பொக்கிஷம் போன்ற ஒரு ரகசிய பாவமாய் இருக்கலாம். கர்த்தர் அதை படைக்க சொல்லுகிறார். The Lord is talking with some people to give up certain things. சில காரியங்களை துறந்து விடும்படி கர்த்தர் சிலரோடு இடைப்பட்டு பேசுகிறார். As you are obedient to the Lord, கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது the Lord will certainly bless you. நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. 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 Jesus, thank you, Lord. நன்றி நன்றி இயேசுவே. Thank you, Master. Thank you for your presence. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. Hallelujah. Keep praying. ஜெபித்துக் கொண்டே இருப்போம். Let us look at the face of the Lord. இயேசுவின் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். Maybe you are discouraged by the words of certain people. சிலருடைய வார்த்தைகளால் சோர்ந்து துவண்டு போய் இருக்கிறீர்களா? Now the Lord is changing all the discouragement by his encouragement. கர்த்தர் தம்முடைய உற்சாகப்படுத்துவதன் மூலம் உங்கள் அதேரிய சோர்வுகளை எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிகிறார். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. He is filling you with his power, new strength. ஒரு புதிய பலனாகிய தம்முடைய வல்லமையினால் உங்களை ஆட்கொண்டு நிரப்புகிறார். New strength is coming upon you. ஒரு புது பலன் உங்களுக்குள் குடியேறுகிறது. Receive the power of God. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the strength of God. இந்த தேவ பலனை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. When the Holy Spirit of God comes upon you, you shall receive power. தேவனுடைய பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் வல்லமையாய் பலனடைவீர்கள். Receive it right now. இப்பொழுதே அதை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. More love, more power. அதிக அன்பு அதிக வல்லமையை கொடுக்கும். Seek to be filled with more of God's love. தேவனுடைய அன்பினால் அதிகமாய் நிரப்பப்பட்டிருக்க வகை தேடுங்கள். Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, thank you, thank you, Lord. The Lord will exalt you. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். Amen. Hallelujah. Hallelujah. Let's look to God in prayer. தேவனை நோக்கி
நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? Our gracious Heavenly Father, we once again come before Thee. கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு முறை கூட உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி வருகிறோம். Thank you, Lord, for Your presence that is here in this place. இப்போதும் இந்த ஸ்தலம் முழுவதும் வியாபித்திருக்கும் உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord, for the presence that is in the house of Your people wherever they are gathered. உம்முடைய ஜனங்கள் கூடி இருக்கும் வீடுகளில் எல்லாம் உம்முடைய பிரசன்னம் வழிந்தோடுகிற பாக்கியத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். As they are listening to Your word, உம்முடைய வார்த்தையை அவர்கள் கேட்கும் போதே, as they are praying to Thee with a contrite heart, இருதயம் நொறுங்குண்டவர்களாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போதே, let Your encouragements come upon Your people. உம்முடைய உற்சாகம் ஊட்டுதல் உம்முடைய ஜனங்களை ஆட்கொள்வதாக. Let a new fresh power come upon them. ஒரு புத்தம் புதிய வல்லமை இவர்களை ஆட்கொள்வதாக. The fresh anointing which they have not experienced before come upon them. இதுவரை முன்பு தாங்கள் ஒருபோதும் அனுபவித்தராத ஒரு புத்த புதிய அபிஷேகம் இவர்கள் மீது இறங்குவதாக. Let them stand from this place. Let them stand as a new man. ஒரு புது மனுஷனாக இவ்விடத்திலிருந்து எழும்பி நிற்பார்களாக. Oh Lord, கர்த்தாவே, thank You for Your doing it. நீர் அதை செய்கிற தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம். We also thank You for the exaltation that You have for Your people. உம்முடைய மக்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கும் மேன்மையான உயர்வுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். The Lord who exalted Joseph, You are the same today. யோசேப்பை உயர்த்தி மேன்மைப்படுத்தின அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறீர். Bring about the exaltation that You have for Your people in their future. உம்முடைய ஜனங்களுடைய எதிர்காலத்துக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கும் மேன்மையான உயர்வுகளை பலிக்க பண்ணுவீராக. Help them to walk with a hope and expectation according to Your will. உம்முடைய திருச்சித்தத்தின்படியே மேன்மையாய் உயர்த்தப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு நடக்க உதவி செய்யும். Whatever might be the word that You have spoken to them, இன்று இவர்களோடு கர்த்தர் பேசின வார்த்தை எதுவாயிருந்தாலும், whatever might be the words that You have made them believe, எந்தெந்த வார்த்தைகளை கர்த்தர் இவர்களை விசுவாசிக்க பண்ணினீரோ, help them to move forward with confidence. அதன்படியே தைரியத்தோடு முன்னேறி செல்ல உதவி செய்யும். Thank You, Lord, for Your propelling love. உம்முடைய உந்து விசையின் அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். Oh, thank You, Lord. நன்றி ஐயா. Thank You, Lord. நன்றி கர்த்தாவே. Thank You for Your pushing Your people to move forward. முன்னேறி போகும் உம்முடைய ஜனங்களை உந்தி தள்ளுகிற தயவுக்கு நன்றி ராஜா. Thank You, Master. உமக்கு நன்றி ஆண்டவரே. Continue to be with us. தொடர்ந்து எங்களோடு கூட தாபரிப்பீராக. Continue to speak with us in the remaining days of this fasting and prayer. மீதமுள்ள உபவாச ஜெப நாட்களையும் கர்த்தர் எங்களோடு தொடர்ந்து பேசி இடைப்பட்டுக் கொண்டே இருப்பீராக. And help us to come out with, like a new man and as a new woman. ஒரு புதிய மனுஷனாக புது மனுஷியாக இந்த நாட்களை முடித்து வெளியேற எங்களுக்கு உதவி செய்யும். Transform us. எங்களை மறுரூபமாக்கும். Bless all our people. எங்கள் ஜனங்கள் அனைவரையும் Bless the ஆசீர்வதியும். entire congregation. சபையார் யாவரையும் We ஆசீர்வதியும். ask this in the mighty name of our Lord and Savior Jesus Christ. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவரின் வல்லமையுள்ள திருநாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. Thank you. நன்றி.